ஐயப்ப பக்தர்களுக்கு இப்படியா நடக்கணும்? நடு ரோட்டில் நின்ற சொகுசு காரை மின்னல் வேகத்தில் வந்து மோதிய டூரிஸ்ட் வேன் அக்குசுக்காக நொறுங்கியதில் பக்தர்களுக்கு நேர்ந்த சோகம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டுப்பிடாரம் அருகே குறுக்கு சாலை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில ஒரு 4 நபர்கள் தன்னோட காரில் உடுமலைப்பேட்டைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு விட்டு மறுபடியும் வீடு திரும்பி போயிருந்திருக்காங்களாமா. அப்போ திடீர்னு அவங்க தேசிய நெடுஞ்சாலையில கார் நிறுத்தி வச்சுட்டு நிறுத்துறதுக்கான லைட்டையும் ஆன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆனா கள்ளக்குறிச்சியில இருந்து சுற்றுலா வேன்ல சபரிமலை ஐயப்பன் பக்தர்களை ஏற்றிக்கொண்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த போது குறுக்கு சாலை அப்படின்ற இடத்துல சாலையின் நடுவே நின்று கொண்டிருந்த அந்த கார் மேல அந்த வேன் பலத்த வேகத்துல மோதி இருக்குது. இதுல கார்ல இருந்த ஜெயசித்ரா அப்படின்றவங்க சம்பவத்திலேயே பரிதாபமா காங்களாமா. மேலும் ஐயப்ப பக்தர்கள் உட்பட 11 பேர் காயமும் அடைந்திருக்காங்களாமா. இது குறித்த தகவல் கிடைத்ததும் ஓட்டுப்பிடாரம் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலமா மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் நள்ளிரவு நேரத்தில் நடந்த இந்த ஒரு அதிபயங்கர சம்பவத்தோட அதிர்ச்சிகரமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அனைவரோட நெஞ்சுமே பதைக்க வச்சிருக்குது.